என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு நீந்தி நீந்தி டிஸ்னிலான்னு பார்க்குறோம். புட்டண்ணா, சூட மீன் பொரியல், ஆட்டிறைச்சி குழம்பு, மற்றே கணவாயில் அந்த குஞ்சு கணவா இருக்கு, என்ன இது முட்டை கணவாயில வந்து பொரியல். பார்த்தீங்களோ? ஹலோ, போலீஸுக்கு அடிப்போமா? பே பண்ணியாட்டோ? பே பண்ணினீங்களோ? பஞ்சாவுக்கு பே பண்ணீங்களோ? பே பண்ணிட்டு தானே குடிக்க வேணும். வாங்க போலீஸுக்கு போவோம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, மச்சான்ற கடைக்கு வந்திருக்கேன் ஃப்ரான்ஸில். ரெண்டாவது கடை இல்லையே, பாகுபலி படங்களில் போருக்கு போகும்போது என்ன இந்த முன்னுக்கு இப்படித்தானே மறைச்சு கொண்டு தானே போவேன். நல்லா இருக்கு சாப்பாடு, நிறைய சாப்பாடு எல்லாமே இருக்கு. 21 வயசுல வந்து இப்ப எத்தனை வயசு சொல்ல மாட்டோம். நாங்க இன்னும் ஒரு ஐடியாவும் இல்ல. இது அந்த பெருநண்டேன்னு பாபாட சாய் பாபாட முகம் பதிச்ச மோதிரம். பார்த்தீங்களா பச்சை மிளகா பொரியல். அதுதான் ஸ்பெஷல் கவடிப்பு தான். தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கென நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன். ஆரியாட பிறந்த நாளுக்கு நாங்க பிரான்ஸ் போறோம் இந்த முறை. ஆரியா இந்த முறை பிறந்த நாளை அத்தையோட கொண்டாட போறா. அத்தையோடையும் டிஸ்னிலாண்டோடையும் கொண்டாட போறா இந்த முறை பிறந்த நாள். ஆரியா ஹாப்பியோ இல்லையோ அத்தை ஹாப்பி. அதுதான். அதை விட இப்ப எந்த ஹாலிடேக்கு போனாலும் எங்கட சாப்பாடு கிடைக்காது. ஆனா இந்த ஹாலிடேல வேற லெவல் சாப்பாடு. மச்சான் எல்லாம் சமைப்பா. அது 2 பேரும் சேர்ந்து சமைச்சே சாப்பிட போறோம் இந்த முறை. அதால என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த முறை நாங்க ட்ரெயின்ல தான் போறோம் பிரான்ஸுக்கு. ஸ்டார் பிளஸ் என்னப்பா இது. ஆனா நல்லா இருக்கு. பிளைட்டை விட சரியான சந்தோஷமா இருக்குது. பாத்தீங்கன்னா சரியான விட்டு வீதியா அப்படியே நீட்டிக்கொண்டு பார்த்து கிடக்கலாம். பிசினஸ் கிளாஸ்ல போற மாதிரி இருக்குது. பிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல போற மாதிரி. அதெல்லாம் போயிலன்னா கூட பரவாயில்லப்பா. இது நல்லா தானே இருக்குது உண்மையாவே. சாப்பாடும் தெரிவினம், சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. இப்ப என்னன்னா 2:30 மணித்தியானம் தான். டப்பாண்டு போயிடலாம். பார்த்து கொண்டிருக்கேன். இதுக்கு வெஜிடேரியன், சின்னாக்களுக்கு, இதை மேனசனுக்கு தந்திருக்கணும். இங்க பாருங்க, அண்ணாக்கு என்ன ஸ்பெஷல். ஆட்டிறைச்சி, இறால் பொரியல், குழல் புட்டு, பார்த்தீங்களா பச்சை மிளகா பொரியல். அதுதான் ஸ்பெஷல் கவடிப்பு தான். பாசமலர் சிவாஜி கணேசனையும் சரோஜா தேவியா மெட்ரோல போயிட்டு இருக்கு. மெட்ரோல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாமி வீட்டை போயிட்டு வந்தது. மாமி வீடு எங்களோட மாமியிட தங்கச்சி ஆன்டி வீட்டை போயிட்டு வந்திருக்கிறோம். பார்த்துருக்குறா. அப்புறம் பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குறா. கூட்டிட்டு வந்தா. இங்கதான் நிறைய சொந்தக்காரர், அக்கா, தங்கச்சி, ஆண்டி எல்லாரையும் கூட்டி எல்லாருக்கிட்டையும் போய் போய் ஆரியா எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறா. எப்படி கிஃப்ட் தந்திருக்கிறாங்க பாருங்க. பாபாட சாய் பாபாட முகம் பதிச்ச மோதிரம்.
நான் பாபா கும்பிடுறதுக்கு ரீசனே ஆண்டி தான் என்று போய் ஆரியா அப்பா மாட்டே எல்லாம் உடுப்பு எல்லாம் பேங்க் கொண்டு வந்துட்டுது ஆரியா. மச்சால் விட்டு தான் நிற்கிறோம். மச்சால் போயிட்டா அங்கே தம்பியாக்கள் பள்ளிக்கூடம் கிளாஸுக்கு போயிட்டு கூட்ட போயிட்டா. நீ வந்துடுவா நினைக்கிறேன் 2-3 நிமிஷத்தில். இப்போ தான் வந்து நாங்கள் விடிய போனோம். இப்போ தான் வந்து நாங்கள் 3-4 மணி ஆகுது. 4 மணி இல்லை 4:30-5 மணி ஆகுது. இப்போ தான் போனாங்க. சாப்பிட்டுட்டு நான் இன்னத்துக்கு இதை எடுத்துனாருண்டா ஒரு சம்பல் ஒன்றேண்டி செய்திருந்தவா. புதினா இலை கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை முதல்ல தாளிச்சிட்டு பிறகு அந்த புதினா இலை கொத்தமல்லி இலை தேங்காய் பூ எல்லாம் போட்டு ஒரு சம்பல் மாதிரி வேறு லெவலில் இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். எனக்கு புதுசாக ஒரு ரெசிபியோடு கிடச்சிருக்குது. நல்லா இருந்தது. மிளக்கறி சாப்பாட்டுக்கு வேறு லெவலில் இருந்தது. நான் உங்களுக்கு அது போடுறேன். நான் யூடியூப் எடுக்கிறோம் பாருங்க. நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கிறோம். அந்த என்ன யாரடி நீ மோனில இந்த புடவை கடைக்கு போகணும். அவரை பாரு எப்படி இருக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி விடுங்க ஆரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாவியா போகுது. வாய் போடுறா சிஸ்டருக்கு முன்னுக்கு ஒருத்தவ சாமானோட தான் சிஸ்டர் இல்ல சிஸ்டர் பசிக்குது என்ன சாப்பாடு வச்சுக்கிறோம். அக்கா விட்ட போயிட்டு இருக்கிறான். பெரிய மச்சால் வீட்டை சுத்தியும் நுவாரோ எல்லாம் வரதா பாக்கட்டாம் அந்த புள்ளியிட வச்சுட பாக்கட்டாம். இந்த டெஸ்லாவை நாங்க எடுக்கிறோம் ஓடுறோம். ஓகே என்ன அப்படியே விட்டுட்டு போகாது. ஆரியாவும் ஆரியா என்ன மச்சான் மார். இது ஒரு மச்சான் சரி. அந்த அடுத்த மச்சான் இங்க விரண்டு இருங்க. நண்டு தான் பிடிக்கும். எனக்கு தேனவுக்கும் நல்ல விருப்பம். உங்களை விட்டே நண்டு போகும். ஆதி ரித்து ஹரிசி இது அந்த பெரு நண்டுன்னு இவர் அடிக்கடி என்னட்ட கேட்கிறவருக்கா இந்த நண்டு செய்தர சொல்லி. நான் மெட்ட நண்டு தான் செய்யறேன். அது யாழ்ப்பாண நண்டு இருக்கு நீல கலர்ல. அதுதான் நண்டு சமைச்சது உடைச்சிட்டியா? செம்மையா இருக்கு. நானு சாப்பிடலாம். என்னக்கா புதுவித விரதமா இருக்குது. நாங்க இன்னும் ஒரு ஐடியாவும் இல்ல. இரவு 10 மணி ஆயிட்டு 10:30 ஆயிட்டு சாப்பிட்டாச்சு. 4 கிலோ சாப்பாடு சாப்பிட்டாச்சு. வெளியே போயிடாது. இங்க இருந்து எத்தனை நிமிஷம் அக்கா பிடிக்கும்? இங்க இருந்து போக 3/4 மணி நேரம் கார்ல. நாங்க அப்படியே இந்த சோபாவிலேயே படுக்க வந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு ஒருத்தன் இருக்கிறார் தான் பெரிய வில்லன் இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய ஒருத்தர். நாளைக்கு எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் வரும். பிள்ளைங்களுக்கு இருக்கிற முடியில இருந்து இப்படியே இருக்கிற சாப்பிட்டு 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 எல்லாம் திருப்ப இன்ஸ்டால் பண்ணி விளையாடி பெரிய மச்சாலாம் தம்பியை நான் வெட்டிட்டேன்னுட்டு அது தானே வெட்டுது. காய் தானே தம்பிய ஒரு காய வெட்டினதுக்கு 2 காயா திருப்பி 2 வெட்டி ஹாய் காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரியாட பிறந்த நாள் இன்றைக்குல நாளைக்கு இன்னும் ஒரு 1.25 மணித்தியாலம் இருக்குது ஆரியாட பிறந்த நாளைக்கு. நாங்கள் வெளிக்கிட்டு அண்ணாவுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அண்ணா தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஃபில் டவரில் தான் நாங்கள் இந்த முறை கேக் வெட்ட போகிற மாதிரியாக பாரிஸில்.
வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படா 12 மணி வரும் 5ஆம் தேதி ஆரியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. இந்த முறை ஆரியா அத்தியோட பேர்த்த கொண்டாட போறா. ஒரு முறை நம்மளோட தனியார அத்தியோடையும் மச்சான் மேரோடையும் கொண்டாட போறா. இன்னொரு அத்தை வாரன் இருந்தவா இப்பதான் வந்துட்டு இறங்கிட்டா. அவருக்கு வெளியில போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு இப்பதான் இறங்கினவா. மட்டத்தியோட சின்னத்தியோட பேர்த்த கொண்டாட போறோம். பெரியத்தை வந்துட்டு டைம் இல்லைன்னு ஓடிட்டா. கேக் வெட்ட போறோம். கேக் சாப்பிட போறோம். எக்லெஸ் கேக் தான். மனசி ஹாப்பி. ஆரியா ஹாப்பி இல்லையோ மனசி ஹாப்பி. ஆரியா கேக் அம்மு கேக் வெட்ட போறோமோ? அவருக்கு தமிழ் விளங்கும். ஆனா எல்லாம் பிரெஞ்சுல தான் ரிப்ளை வரும். ஆனா எங்களுக்கு அது விளங்காது. ஆனா ஆரியா என்ன வயசுதான் நல்லா கதைப்பார். ஆனா ஆரியா விட நல்லா கதைப்பாரு. நல்லா கதைப்பார். குட்டி வால். ஆனா அவர் அம்மு என்ன சொல்லுவார்? ஆரியாண்டு தெரியாது பிள்ளைக்கு. தெரியும். ஆனா அம்மு தான் பிள்ளைக்கு தெரியும். பிள்ளைக்கு நெத்திர வரை இல்லையோ? நெத்திர வரை நாள் ஸ்கூல் இல்லோ பிள்ளைக்கு. நாளைக்கு பள்ளிக்கூடம் கட்ட அடிச்சாச்சு மச்சாண்ட பிறந்த நாளுக்காக. குர்த்தி குட்டி நிக்குமே. ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. மூத்தவர் நெல்ல படிப்பர் நெல்ல கெட்டிக்காரு. இவருக்கு பள்ளிக்கூடம் விட கொஞ்சம் கள்ளம்னு சொல்லி கிடக்குறாரு. ஸ்கூல் போவோம் நாளைக்கு. நாங்க நாளைக்கு வரைக்கும் பிள்ளை ஸ்கூல் விட்டுட்டு போவோம். இப்ப என்ன நோ ஏன் பிடிக்காத பிள்ளைக்கு ஸ்கூல் போக பிடிக்காதா? உங்களோட பேர் என்னன்னு சொல்லி விடுங்க. பிரெஞ்சுல சொன்னா தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ் சொன்னாலும் ஒரே பேர் தான். இல்ல சொல்லி விடுங்க. உங்களை பேரு சொல்லி விடுங்க. நோ சும்மா பேர் அப்படி சொல்லி விடுங்க. உங்களோட பேரை சொல்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? அப்பா. அப்பா இல்ல உங்களோட பேர். உங்களோட பேர் என்ன? என்ன பேர் பிள்ளைக்கு? செப்போ. என்ன பேருடா உனக்கு? என்ன பேருடா? அம்மா கூப்பிட்டான்னு தெரியும். இப்ப அம்மா வந்தா பேர்ல இருந்து ஊர்ல இருந்து என்ன பேரு? செப்பாவா? என்ன பேருன்னு செப்பாவா? இப்ப அம்மா வந்தா இப்படி ஊர் பேர் வயசு எல்லாம் பேரு. இப்ப என்ன பேர் பிள்ளைக்கு? எத்தனை வயசு? Classe. Ok, quelle âge? Petite section. Ça, petite section, quelle âge? 300. Oui. அத்தே. இதுதான் ஆரியாண்ட அத்தே. சொல்லும் நீங்க எல்லாம் தேவையில்ல அத்தைதான் வேணும்னா அப்ப என்ன செய்வீங்க? சந்தோஷம். நான் அப்படியே குழந்தை அப்படியே இதட்டி போட்டு அப்பா கல்யாண வயசுல இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கொஞ்ச நாள் போகத்தான் தெரியும். அம்முண்டாருமா அம்மாவோட குயின் பிரின்சஸ். நானும் வைஃப் நான் தனியா இருப்பேன். நைசா குழந்தை இங்க விட்டுட்டு யார் விட்டாலும் பிரதர் விட்டாச்சு இருக்காது. ப்ரோ விட்டுட்டு இருக்காது. ப்ரோக்கு பிள்ளை இல்லாட்டிக்கு மனசு கூடி வேணா பிள்ளைதான் வேணும். பிள்ளைக்கு கிரீம் போடாட்டி கூடி அங்க வீட்டை ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இதுல ஒரு பிள்ளைய விட்டுட்டு எங்கள்ட்ட விட்டுட்டு இருக்க போறாரு. அப்படி புட்டு புட்டு வைக்கிறது நான் தான் வந்திருக்கணும். அதான் சொல்ல வந்துறான். வேணுமெண்டா கொஞ்ச நாளால ஜெசியா வேணுமெண்டா நாங்க கூட்டிட்டு வரலாம். பிரதர் பிடிச்ச வழியால விட்டுறோம். ஆரியா சமைக்க தொடங்கினோட கொண்டு வந்து ஜெசியா விட்டுட்டு வர. இவருக்கு ஒரு நினைப்பு இருக்கு. மனசி பாக்குற மாதிரி ஆரியா பாக்குமெண்டு. ஒரு சும்மா கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா. அதுதான் கதைக்கிறதுக்கு இல்ல. அதத்தான் சொல்றது. பாருங்க கொஞ்ச நாள் போனோன்னா பேருந்து தெரியும். சேட்ட பிள்ளைக்கு நானே சமைச்சு கொடுப்பேன். அதோட ஓடிடுவாள். அண்ணா சமைக்குதோடனே ஆரியா ஓடிடு. அப்பா அன்னைக்கு சமையல் ஆவண்டானா அது வீட்டுல ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டு வந்துருவா. அண்ணா வந்துட்டாரா? இல்ல கொஞ்ச நாள்ல நீங்க அந்த ரூமை நான் கிளீன் பண்ணி வச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் என்ன எப்படியும் கலைச்சு விட்டுருவீங்க. பக்கத்துல கடை இருக்கு. சாப்பாடு கடை, பழக்கடை, முக்கியமா சாப்பாடு பக்கமா கிடக்கு. எல்லாமே பக்கத்துல ஈஸி. அங்க நாங்க இருக்கிற பார்த்தாலே நாங்க பிரான்ஸுக்கு தானே எங்கட முதலாவது வெளிநாடு. 21 வயசுல வந்த நாங்க
21 வயசுல வந்து வயசு. இப்ப எத்தனை வயசு? சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. 30 தாண்டிட்டேன்னு நினைக்கிறாரு. அப்படி சொல்லக்கூடாது. 31 ஒன்றுதான் கூட. ஒன்றுதான் கூட இருக்கு. 21ல வந்து நாங்க இப்ப 31. அவ்வளவுதான் வித்தியாசம். கொஞ்சம் தான் வித்தியாசம். சரி, எங்களுக்கு 31. இவருக்கு எத்தனை வயசு? இல்ல, இவருக்கு எத்தனை வயசுன்னு கேளுங்கவா. அம்மா எங்களை கேட்கிறது. தோசை எல்லாம் மாமி எங்களுக்கு 2 பேருக்கும் தன் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்கடி என்று போட்டு சமையல் எல்லாம் பழகி அனுப்பிவிட்டா. வந்திவே கேட்டுச்சுன்னா தோசை அவிச்சு தர சொல்லி, தோசை சுட்டு தர சொல்லி, தோசையை சுட்டு போட்டு தோசையை பிரட்டுறம் வருது இல்லை அண்ணா. இவட்ட ஹஸ்பண்டும் வந்து அண்ணாவும் வந்து இது என்னடா இது என் அண்ணா தான் ஏதாச்சும் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அண்ணா என்ன அவர் தான் இன்ஜினியர் மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் சால்வ் பண்றது. அண்ணா வந்து பார்த்தாலும் வருது இல்லை, தோசை ஒட்டுது வருதே இல்லை, என்னடா கண்டுபிடிக்கும். கடைசியா மாமி கடிச்சா மாமி கட்டா என்னன்னு நாங்க சொன்னோம், உளுந்த அடிச்சு போட்டு சுடுறோம். மாவி பேச்சட்டா அப்ப மா போட்டீங்களா அடின்னு மாவா போடாம சாப்பாடே தோசைக்கு மா போடாம தனிய உளுந்த போட்டு சுட்டு சுட்டு வந்தது. அப்படி எல்லாம் நாங்க சுட்ட காலம் இருக்கு. இங்க பாருங்க பிரான்ஸ் அணியா விளக்காம் அந்த ஆர்மி ஆக்களுக்கா வண்டி இதுக்கு மேலே எரிஞ்சு கொண்டே இருக்குமா ஒரே கட்டடம். இது ஒரு ரவுண்ட் போர்டு என்ன அப்படி அஞ்சு கடவுளே நீர் இன்னும் நல்லா இருக்கு. வீடியோ கூடவா தெரியல அப்படி இருக்கு. ஹரியாக்கு மாமா வாங்கின கேக். வடிவா ஆரியாட 4வது பிறந்த நாள் வடிவா கொண்டாடிட்டோம். அதுக்கு காரணம் அண்ணாவும் அக்காவும் தான். ஆரியா வளர்ந்து வந்து பார்க்கும் மாமா எனக்கு இப்படி செய்திருக்கிறாரு 12 மணிக்கு. நாங்க ஐஃபில் டவர்ல வந்துட்டு கேக் வெட்டுறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்படி அண்ணா தான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுல லைட் எல்லாம் எரியுமெண்டு ஆரியா வந்து பாக்கும், ஐயோ மாமா அப்படி செய்யிருக்காரு. ஆரியா சொல்லும் வந்து மச்சான் மாதிரி இதுக்கு மேல இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. மாமா என்ன இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு இன்னும் 4 வயசுலயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருடா மாமாண்டு. நல்ல வடிவான கேக் அண்ணா டான்ஸ் போட்டோ போட்டு மற்ற போட்டோலாம் அது வடிவா தெரியல நல்ல. ஆனா இந்த கேக்ல இப்படி போட்டோ போட்டு நல்ல வடிவா போட்டிருக்கணும். வேணா கனவுலாம் நெக்லஸ் கேக்ல கேக் ஃபுல்லா சாப்பிடுவோம். நெக்லஸ் இப்பயே போய் சாப்பிட வடிக்கிட்டுறோம். மச்சால் மட்டன் மெட்டது என்னக்கா கனவா பொரியல் மீன் பொரியல் புட்டண்ணா சூட மீன் பொரியல் ஆட்டிறைச்சி குழம்பு மெட்டே கணவாயில அந்த குஞ்சு கனவா இருக்கு என்ன இது முட்டை கனவாயில வந்து பொரியல் வெங்காய மிளகா போட்டு அதுக்குள்ள எண்ணெய் கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு எனக்கு சம்பல் உருளைக்கிழங்கு கறி கிடக்குது ரசம் இருக்குது புட்டு சோறு மத்தியானம் கொஞ்சமா தான் சாப்பிட்டோம். செம சாப்பாடு. இனி போய் தான் சாப்பிட போறோம் 1 மணி 2 மணிக்கு. இன்னும் சாப்பிடல மத்தியானம் மணியில கட்டி சாப்பிட்டு நாங்க போயிட்டு வந்துட்டு சாப்பிட வந்துட்டு அதுக்கு கேக் வர ஆரியாட பிறந்த நாள் நல்ல வடிவா கொண்டாடியாட்டு. Happy birthday to you. Happy birthday dear Arya. Happy birthday to you.
இப்பதான் எலும்பி இருக்கா. எலும்பி இருக்கு, பிறந்த நாள் பேபி எலும்பி இருக்கு. நேற்று நைட் ஃபுல்லாக படுக்கும்போது 2 மணி ஆயிட்டு. டென்ஷன் படுத்தாதீங்க நீங்க. கதை இரவு ஃபுல்லா டென்ஷன் படுத்தி விடியவும் டென்ஷன் ஆக்காதீங்க. டாடாக்காவா பிள்ளை பாருங்க வரப்போகுது, கூப்பிட்டதுக்கு வரப்போகுது. சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எங்க ஆரியா முதல் 3 பேரும் C'est l'anniversaire de... இங்கே வந்துருக்கோம்டா டிஸ்னி லேண்டுக்கு. உள்ள போயில்ல சாமா குளிர் குளிருது. இல்லை சியான மழை. சாமா குளிர் குளிருது. ஐயோ கையெல்லாம் விரைக்குது. முதலா டிஸ்னி லேண்டுக்கு வந்திருக்கோம். இவாக்கு நடக்கல, அது பத்தி ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போறோம். இவ்வளவும் 50 யூரோ அப்பா. 50 யூரோ. 50 யூரோ சாப்பாடை பண்ணீங்களா? 2 சாண்ட்விச், ஒரு கேப்சினோ, மற்றது டோனட் 3 சின்ன சின்ன மூண்டு, ஒரு கேக். இவ்வளவு 50 யூரோ. என்னன்னு பாத்தீங்கன்னா மலைக்கு நீந்தி டிஸ்னிலான்னு பாக்குறோம். நல்ல ஒரு காலம் உண்டு, சரியான மழை. கேப்சினோ நல்லா இருக்கு, ஆனா வெளியே பார்த்தா குடிக்க மனசு வரும். சிந்தாம குடிக்கணும். சுவர் இல்ல, போடவே இல்லை. சுவர் இல்ல. அம்மா பாப்பா ஒரு இழுத்து கொண்டு வா. எல்லாரும் போட்டோ அடிக்கணும், குரூப் போட்டோ அடிக்கிற என்ன விட்டுட்டு அதான். பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லைன்ல நிக்கலாம். கார் ஓட்டுறதுக்கு அடிக்கிற குளிருக்கு அவருக்கு மருமூணு கார் ஓடிட்டு தானே தண்ணி வரான். கொடுத்த 50 ரூபாய்க்கு விளையாடலாது. இங்க வீட்டு போய் சேருவோம் இல்ல, கார் ஓடிட்டு தான் பெரிய வேறாம. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வளைஞ்சு போகுது லைன். இந்த கார் தான் ஓட போறேன். இந்த கார் ஓடுறது தானே இருக்க போறாங்க. இந்த கார் ஓடுறது தான் அவ்வளவு பாரு. ஆனா அந்த காரை பாத்துட்டீங்க தானே இங்க அடுத்த மரமோ நீங்க காரோட போறியா ஹரிஷ்? நீ கார் வேணுமா? ஹரிஷும் காரோட போறாரா? என்ன கார் வேணும் ஹரிஷ்? என்ன கார் வேணும்? என்ன கார் சொல்லுங்க. இது பிரான்ஸ் தான். லண்டன்ல கார் ஓடிதான் பார்த்து. நான் மஞ்சள் கலர் கார் வேற நினைச்சேன். நான் வேற பண்ணு, ஆனா கருத்த கலர் கார் தான் வந்தேன். இந்தியான் மலை மேல்
டிஸ்லாண்டுக்கு வருவீங்க ஆச்சே இல்லை இதான் கடைசி தலையில டிஸ்லாண்ட் எல்லாம் போட்டு இந்த ஜென்மத்துல டிஸ்லாண்ட் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். நானும் சுத்தறேன். அது கடைசி கடைசி டிஸ்லாண்ட். நீங்க நாள் வந்ததுல ஒன்றுல பறந்தீங்க அதை கூடி பறக்கையில பயத்துல கார் ஓட்டினது கார் ஒட்டிதான் ஓடி இருக்கு வந்தது. லண்டன்ல இருந்து டிஸ்லாண்டுக்கு வந்து ஒரு 2 விளையாட்டு அவ்வளவு காசை கட்டி பார்க்கத்தான் பிரின்சஸ் மேனி விளையாட்ட தொடங்கி குளப்படி தொடங்கினா பிரின்சஸோட சண்டை போடிக்கிற சைத்தான் மாதிரி. அது வன்னிய சிங்கத்தை விட்டு என்ன சொல்லும் அந்நிய சிங்கத்துல எந்த பேர பிள்ளையுமே குளப்படி இல்லாம இருந்த சரித்திரமே இல்லை. நாங்கெல்லாம் பைத்தியம்னா அவன் நடந்து வந்து தகரத்தும் போது சாமியை கலகி விட்டு கொண்டு போயிடுவோம். வடிவா இருக்கு நல்லா இருக்கு. ஜூஸ் அந்த மேசையில டெக்கரேட் பண்ணி ஜூஸ் போட்டு நல்லா கேளுங்க ஒப்பீனியன் கேளுங்க இங்க வரட்ட எப்படி இருக்கப்போ பிள்ளைதான் குடிக்கிறேன். சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பர். எப்படி இருக்கு ஷிப்பு கை காட்டுங்க அப்படி நல்லா இருக்கா? ஆக்சுவலி பெரிய மரமோன் காட்டு சொல்ல கை காட்டு கரிஸ் நல்லா இருக்கா? இல்லை பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கான் பிள்ளைங்க. இப்படியே காந்த நீட்டுங்க நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு ஒரு இது நீங்க பார்த்துட்டு பார்க்காத அதெல்லாம் பாவங்கள் இங்க சாப்பிடுறதுக்கு நீங்க எக்கட குத்துரட்டி வந்துட்டு birthday Arya, happy birthday Ambuni. Happy birthday Arya, happy birthday my kutti. பாருங்க எல்லா குரூப்புமே இருந்து சாப்பிடுது. நாங்க எங்க வந்திருக்கிறோம் சைனீஸ் நல்லா இருக்கு சாப்பாடு. நிறைய சாப்பாடு எல்லாமே இருக்கு. பிரான்ஸை விட நல்லா லண்டனை விட நல்லா எல்லாம் அப்படியே கொண்டு வச்சிருக்கீங்க. என்னென்ன இதுக்கு பேர் என்ன ரெஸ்டாரண்ட் என்ன பேர் இருக்கு? இந்த சோசன் சாப்பிடுவாங்க. இது ஸ்வீட் சில்லி குடிக்கிறது சாப்பிடுறது மொத்தம் வளர்ச்சிட்டு 3 பிளேயர் நல்லா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு எனக்கு. நல்ல ரெஸ்டாரண்ட். ஹலோ நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம். படுத்துட்டு ஒரு ஆள் கூப்பிட்டா வர மாட்டான் செல்ஃபி எடுக்க. பொறாம
அதான். அவ்வளவு பொறாமைல அவ்வளவு முக்கியம். லைட்டா லைட்டா இல்ல ஹெவியாவே பிராவியா தான் இருக்குது. பொறாமை பாத்தீங்க. பெரிய பாத்தங்கள சிவாஜி கணேசன் ஆமா மரமோல என்ன நடக்குது? அங்க வரையில எங்கட மருமோனை கூட்டி கொண்டு வந்து விளையாட்டு சாமான் வாங்குறது. அது வாங்கியாட்டு விளையாட்டு சாமான் தான் வாங்கி இருக்கிறேன். மரமோல என்னத்தை தள்ளிட்டு போகுது? நீ என்ன இதோட திரிகிற? கார் இதான் தனக்கு வேணுமா? இதான் தனக்கு வேணும் அம்மன் வண்டிக்கு. அங்கெல்லாம் மருமகனுக்கு கிஃப்ட் வேண்டிட்டு போறோம். நாங்க அண்ணாட்ட கேட்காமலுக்கு பெரிய கிஃப்டா வாங்கிக்கொண்டு வந்ததுக்கு தண்டனை. அந்த விருதுரை காட்டுங்க. சின்ன ஒரு காய் சொல்லுங்க பாப்போம். நீங்க இருக்கிற போஸ்டோட பின்னால எல்லாம் சாப்பாடுகள் கடை சாப்பாடுகள் அப்படியே இருக்கு. எங்களுக்கு தெரியாது. போய் நாங்க வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து இப்ப இல்லாம தூக்கி கொண்டு அது தெரியுமாக்கா பழைய பாகுபலி படங்கள்ல போருக்கு போகும்போது என்ன இந்த முன்னுக்கு இப்படித்தானே மறைச்சு கொண்டு தானே போயிடும். பிடிச்சு கொண்டு இருக்கிறேன். இல்ல வாய் அதுல முன் கண்ணாடியும் தெரியாது. ஒரு கதவை வாங்கிட்டு பேசாம நாங்க ரிஃபண்ட் பண்ணி விடுவோமாக்கா. ரிட்டர்ன் கொடுத்து விடுவோம். சரி அண்ணா நாங்க ரிட்டர்ன் கொடுத்து விடுவோம். கிஃப்ட கொண்டு போய் எனக்கு இதை கொண்டு போய் கொடுத்து விடுவோம். காசை வாங்கி கொண்டு வருவோம். கொடுத்துட்டு இடங்காணாது தனக்கு வேணுமாமோ? இதை கொண்டு வச்சுட்டு அவ்வளவு கார் இல்லாத வேண்டி இங்க அதை கட்டி வச்சிருக்கு. ஒரு பேக்ல கட்டி. ஓ நான் கொண்டு போறேன் நாளைக்கு. இதை தந்துட்டு பழைய கார் எல்லாம் மாமா எடுக்கிறேன். என்ன ஆரியாக்கு தரீங்களா பழைய கார் எல்லாம்? பழைய காரம் கூட அதை வச்சு என்ன செய்ய போறாங்க? இதுக்கு கார் வேணும் இல்ல அவரது அதுல ஓடி இல்லையா? அதுக்கு கார் இருக்கு. அதுக்குள்ள 2 கார் வரும். உம்மன் வச்சிருக்கிறது 30 கார் இல்ல. அவ்வளவு 30 கார் இன்னும் தெரியல. இப்ப இரவு இது கூட்டு பார்த்தா காதை தானே விட மாட்டான். பாரு இப்ப இரவு நடக்கும் கூத்து போய் எப்படியும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க நிக்கிறோம்? அண்ணாட கடைக்கு முன்னால நிக்கிறோம். தமிழ்கடை சாமான் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா மச்சாண்ட கடைக்கு வந்திருக்கேன். ஃப்ரான்ஸில் ரெண்டாவது கடை அண்ணாக்கள் எடுத்த கடை இப்போ தான் முதலாக வந்திருக்கிறோம். AKR கடை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்கடை சாமான்கள் எல்லாமே இருக்குது. இந்த மரக்கறியல், செத்தமிழா, கடுகு பெருஞ்சீரகத்துலேருந்து, புளிப்பு டோவியில் இருந்து, இஞ்சி டோவியில் இருந்து எல்லாமே இருக்குது. இடியப்பமா இங்கே வரங்க ரவை. லண்டன்ல எனக்கு ஒரு கடையை பார்த்து ஆசை வரும் தான். எனக்கு தமிழ் கடைக்கு போனாலே எனக்கு ஆசையா இருக்குமா. அந்த கடை தான் இந்த கடை. எங்களோட தூள்கள் எல்லாம் கூட இருக்குது. ஜஸ்னா காய் தூள் சமன் எடுத்துட்டு போமா. மாமி அனுப்பினதோடு முடிஞ்சது. இதுதான் பழமையா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மாமி அனுப்பின தூள் முடிஞ்சதுன்றான். அவசரத்துக்கு நாம் வேண்ட தூள் இதுதான். என்ன எடுத்து விடுவோமா உண்டு? கிலோவுக்கு கணக்கு இல்லை. ஆனால் பேக்கு கொஞ்சம் தான் கொண்டு போகலாம். என்னப்பா 2 பேக் கொண்டு போகலாம். நம்ம சும்மா கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிற சாமான எடுக்க. சரி காலை ஃப்ரோசன் கொத்து ரொட்டி கிடக்கு. கொத்து ரொட்டி போடுறது. வெண்டிக்காய், ஃப்ரோசன் வெண்டிக்காய் இருக்குது. என்ன இது? புதுசா இருக்கு. இந்த மனுஷனுக்கு இஞ்சி என்றா காணும். பச்சையா எடுத்து சாப்பிட்டு கொடுக்கிறீரவர். மீன்கள் இருக்குது. இதெல்லாம் மீன் வகை. என்னது? பாவக்காய் ஜூஸ். பாவக்காயில ஜூஸ் ஆத்து. இதெல்லாம் மட்டும் குடிக்கணுமா? நம்ம ஹெல்த்தியா. சரி சரி
என்ன முன்னாப்பழம் ஆனா இது எங்கத்தியான என்ன முன்னாப்பா டேஸ்ட் சின்னவங்க முக்கியமாக கூப்பிடுறது. ஆமா சின்ன வெங்காயம் கொண்டு வைப்பேன். ஏன்னா நாங்கள் தமிழ் கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். அதை விட போகிற இதில் கொண்டு போக சரிதான். ஏகேஆர் கேஷங்கரியில் தான் நிற்கிறேன் பார்க்கில். இது எவிடம் கண்ட இடம் எவிடம் இந்த இடம் அங்கே தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மனுஷன் என்ன எடுக்குதுன்னு பாருங்க. நெல்லிக்காய் எடுக்குது, சாமான்கள் எல்லாம் இருக்குது. லண்டன் கொண்டு போகிறோம். இங்கே பாருங்க நல்ல முறுக்குங்காக்கா. அங்கே முறுக்குங்கா டர்க்கி கடையில் வாங்குறேன் நான். மெல்லிஸாக இருக்கும். இன்னும் அங்கேயே நான் நாளைக்கு லக்கேஜ் கூட கொண்டு வரையில. இங்கே பாருங்க இங்கே எவ்வளவு கருவேப்பமில்ல. எங்கட ஒரு வெங்காயத்தாள். அப்பா எனக்கு இந்த வெங்காயத்தாள் வேணும். ஏன் இது பழுதாகாது தானே? பழுதாகிருமா? இது பழுதாகுமா? ஓ நசி. முருக்கங்காயும் கொண்டு போகிறோம் லண்டனுக்கு. நல்ல முருக்கங்காய் எடுத்து தாங்க முதலாளி அம்மா. நல்ல தெரியும் தானே அக்கா. அப்படி முறுக்கும் போது இல்லையா, முறுக்கும் போது வளைய வேணுமா. நல்ல மரக்கறிகள் இருக்கு. கிங்ஃபிஷ் இல்லையா அக்கா? அங்கர் மாப்பட்டி இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம். ஓ அது குடிக்கல. நல்ல பச்சரிசி எல்லாம் இருக்கு. இது என்ன கோலாண்டல் இருக்கு. நான் ஒரு நாளுமே குடிச்சே இல்லை. அப்ப விடுங்க. கோலாண்டிகள் இருக்கு. நான் ஒரு நாளும் குடிச்சே இல்லை. சின்ன வயசுல நாங்க சாப்பிடுறோம். இஞ்சி டோபி வேற லெவல்ல இருக்குது. அந்த பேக்கை தாங்க இதுதாங்க அந்த பேக்கை காட்டுவோம். நான் இந்த டோபி ஒரு நாளும் சாப்பிட்டேன் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. 10 வருஷத்துக்கு முதல்ல எங்க குடிச்ச நீங்க? அங்க இல்ல இது நான் கண்ட இல்லை. இருக்கும் எனக்கு தெரியும். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கிறேன். நல்லா இருக்கா? மிக்சர் உங்களோட ஒரு உரைப்பு மிக்சர். இது பார்த்தீங்கன்னா ஒன்று சுதாரண என்னது பனங்களியா? இதுல நான் இது செய்யலாமா? புட்டு பனம் புட்டு செய்யலாமா? பனங்கா பணியாரமும் செய்யலாமா? செய்து பார்ப்போமா? பேச செய்து பார்க்கட்டா பனங்கா பணியாரம். பாரடா அண்ணா என்னண்ணா நீங்க பனங்களி எல்லாம் வச்சுக்கீங்க கடையில. பனங்களி நான் பனங்கா பணியாரம் செய்ய போறேன். நீங்க செய்யலையாக்கா? மஞ்சள் கடலை மிக்சர், ஜிஞ்சர் டாஃபி. அதான் இதுக்குள்ள என்னென்று விளத்தை நான் வைக்க போறோம்னு தெரியல. வாங்கி வச்சிருக்கேன். அப்பா உண்மையா கொண்டு போகலாமா? கொண்டு போகலாமா? பாருங்க உளுந்து. இந்த உளுந்து எல்லாம் விழாண்ணா. ஓ இது என்ன உங்களோட இதுவே? சரி சரி. பருப்பு எல்லாமே உங்களோட. பார்த்தீங்களோ போலீஸுக்கு அடிப்போமா? பே பண்ணியாட்டோ? பே பண்ணினீங்களோ? பஞ்சாக்கு பே பண்ணீங்களோ? பே பண்ணிட்டு தானே பிடிக்க வேணும். வாங்க போலீஸுக்கு போவோம். போலீஸுக்கு போக வேண்டியா? போலீஸில் பிடிச்சி கொடுப்போம் வாங்க. இன்னும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். இது பே பண்ணாமல் குடிக்கிறீங்க. வாங்க போலீஸுக்கு போவோம். ஒரே ஒரு யூரோ தான் இவ்வளவு. அங்கே எல்லாம் 5 கிலோ. அங்கே போல விலை வரும் தெரியுமா?
எப்படியும் 5 பவுனு கிட்ட வரும். 5 பவுனுக்கு மேல தான் வரும். சூரியகாந்தி இல்லையா? இது ஒரு சைஸ்ல இருக்குது சூர்யாண்டி. கீ இருக்கு. ரெடிமேட் ரோல். மக்கா இது எங்கட ரோல். ரெடிமேட் ரோல், ரெடிமேட் சமோசா. அந்த சாமான் வாங்கி கொண்டு போறோம். பிரான்ஸ்ல என்ன இங்க இந்த கடையில வந்து நீங்க சாமான் பண்ணா அவை உங்களுக்கு கொண்டு வீட்டையும் விடுவேன். மருமகனுக்கு வேண்டி கொடுத்த காரை வந்து நானும் மச்சாலும் இருந்து பூட்டிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பார்ட்ஸா தந்திருக்கேன். மச்சாலும் நானும் ஒரு மாதிரி பூட்டி முடிச்சிட்டேன். 2 காரும் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா? சரியா இருப்பா போல இருக்குதா? கொஞ்சம் டயர்டு. நேரத்துக்கு எழும்பினபடியா எல்லாம் கீறுபடுது. புத்தகத்துல இருக்கிறது எல்லாம் அப்பாவா, எல்லாமே அப்பாதான். அப்பாவுக்கு பெயிண்ட் அடி நடக்குது. பாருங்க வெளியில எப்படி இருக்கு சூரியனை பாருங்க. நல்ல வடிவான ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்ல நல்ல ஒரு வித்தியாசமான ஃபீல். 2:30 மணிக்கு டப்பண்டு வந்துடக்கூடாது. முதல் முறையா வாழ்க்கையிலேயே நான் போற ஒரு பயணம் அது முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல சாப்பாடு கொண்டு வருது. நல்ல சாப்பாடு போன முறை வரும்போது நல்ல சாப்பாடு வந்தது. இந்த முறை என்ன தரப்போறீங்க? உடைய சாப்பாடு தெரியல. இந்த போன முறை நாங்க பின்னேரம் வந்தபடியா பின்னேற சாப்பாடு வந்தது. இந்த முறை விடிய சாப்பாடு இந்த தெரியுமோ தெரியல. அது நல்லா இருக்குது. ஆனா ஆரியாவும் நல்லா என்ஜாய் பண்றான். மச்சான்மாரோட போய் கேட்டு சண்டை பிடிக்கல, தங்கச்சி பறிச்சு எல்லாம் கொடுத்துருவாங்க. இதே பழக்கம் இப்ப வேற ஸ்கூலுக்கு போயிடும். டீச்சர் நல்லா போடுவீங்க வெட்டி கொண்டு வந்து நிஜே அடிக்காங்க. நம்மகிட்ட தான் சொல்லுவீங்க அடிச்சு ஆரியா கொடுக்குது இல்ல ஒன்று ஆரியா எல்லார்ட்டையும் இப்படும் பறிச்சு. 4 வயசு 4 ஆரியாக்கு 4வது பெத்து 4 வயசு ஆரியாக்கு இந்த பெத்து தான் பிடிச்சிருக்கு. அப்படி இல்ல, உண்மையா சொல்லணும். இவ்வளவு நாள் ஆரியாட பேர்ல நாம பர்த்டே கொண்டாடி நாங்க இல்ல மனசுதான் பண்ணிட்டு இருந்தது. ஏதோ பிள்ளைங்க பேர சொல்லிதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. போகவும் போயிட்டு போய் சாப்பிடுறது இதற்குறது எல்லாம் மனசுதான். நானும் பிள்ளை சாப்பிட பாவம் மாதிரி மனசு போய் போன வச்சு தந்துட்டு போட்டோ எடுத்து இப்படி 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 போஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நானும் பிள்ளையும் இந்த முறை நல்லா தான் இருந்தது. அவாக்கு நல்லா இருந்தது. ஒரு அங்க போனா என்னதான் சொன்னாலுமே எங்கட சாப்பாடு இல்லதான். ஹாலிடேலுக்கு போனா இங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட சாப்பாடு சமைச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்ப முதல்ல இந்த வீடியோட எல்லாரும் பாருங்க தெரியுதா எல்லாமே சாப்பாடு ஒரே சாப்பாடு. கடவுளே பெரிய மச்சாரும் நல்லா சமைப்பாங்க. 2 மச்சாரும் நல்லா சமைப்பாங்க. அக்காண்ட வேட்டக்கறியை மிஸ் பண்ணிட்டு ஆடு சாப்பிடுறது இல்ல. ஆடு சாப்பிடுறது இல்ல. இப்ப ஆடு சாப்பிட தொடங்கினது அக்காண்ட வேட்டக்கறியாலதான். நல்ல வடிவா வச்சமிளகாய் போட்டு யாரில் சொல்லவே வாங்கி ஆனா மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்லாம போயிட்டு டக்கட்டு அப்புறம் பிஸி ஒரு கிழமை தானே எங்களுக்கு பிஸி. அதனால நாங்க திரும்ப போயிடல. அப்படி இதுன்னு சொல்லாம போய் நிறைய சாப்பாடுதான். அப்ப மச்சால் அவ ஆத்தி ஒட்டி சாப்பாடு உயருக்காக இருக்கும். அந்த ஒரு பிளேட்டுக்கு 4-5 கறியாச்சும் குறைஞ்சது இருக்கும். மச்சால் அவாவும் வச்சு நல்ல வடிவா சமைச்ச சாப்பாடு தாங்க. ஃபுல்லா சாப்பிட்டு அண்ணா வர வரும்போது எதையாச்சும் கொண்டு வருவேன். ஆரியாக்குண்டு எப்ப பார்த்தாலும் ஒரு பேக்ல. ஆனா ஆரியா போக முன்ன நாம அதை பேக்கம் சுத்தி நின்று சாப்பிட்டு
அண்டி விட்ட போனோம். அண்டிന്റെ சாப்பாடு அண்டியில சாப்பாடு எப்படி இருந்ததுன்னா அந்த உரைப்பு இல்ல ஹெல்தி, ஆனா உரைப்பு இல்லையே தெரியல. ஏன்னா அண்டி உரைப்பு போடுது எல்லா கறிகளுக்கு, ஆனா அந்த மாதிரி இருக்கு. அந்த என்ன சொல்ற உழைப்பு இல்லாத அந்த வீலே வராதுல்லப்பா. ஓ அண்டி ஒரு சம்பல் ஒன்று அரைச்சிருந்தா, நான் அதுவும் கூட கண்டிப்பா இந்த யூடியூப்ல நான் உங்களுக்கு போடுறேன். புதினா, மிட்டது, தேங்காய் பூ, இஞ்சி, உள்ளி, வெங்காயம் அவ்வளவு நான் நினைக்கிறேன். அதோட உப்பு பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில லைட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டா எல்லாம் வதக்கி போட்டு இறக்கும் போதுதான் அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போடுறது. அதான் அடிக்கிறதா நான் கேட்டுக்கொண்டு அதுக்கு போக சொல்லிட்டாரு. அடுப்பு சமையல் குறிப்பு சொல்லி நீங்க ஒரு பெரிய ஒரு சமையல்காரி தான். பெரிய ஒரு சமையல்காரி நானே, காமெடி சமையல்காரி நானே இல்ல. நீங்க பெரிய சமையல்காரி இருக்கிறத நீங்களே நிச்சயம் போட்டு சொல்லாம சமையல் குறிப்பு ஆச்சு. இது நானே கண்டுபிடிச்சதான். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிறேன். அதுதான் அம்மாட்ட அண்டிட்ட இப்படி எல்லார்ட்டையும் ஓட்டு எடுத்துதான் நானே இந்த வாழ்க்கைய ஓட்டி இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்ப புதுசா ஒன்று கிடைச்சிருக்கு எனக்கு, சம்பளம் உண்டு. அதுதான் நான் சொல்றேன், அண்டிட சம்பளம். ஆனா எனக்கு சீரியஸா அந்த மாதிரி இருந்தது. மரக்கறி சாப்பாடுதான், ஆனா நல்ல இதை போறதுக்காக இதற்கு டின் ஃபிஷ் ஆண்டி நான் மரக்கறி தான் சாப்பிடுறேன். நான் மரக்கறி அண்டிதாங்களை கூப்பிட்டது. நாம பிரான்ஸுக்கு தான் முதல் வந்து, நான் அப்பதான் லண்டனுக்கு வந்தது. பிரான்ஸ்ல இருக்கும்போது எனக்கு வெள்ளப்புட்டு மீட்டிங் குழம்பு சரியா பிடிக்கும். அது நிறைய சாப்பிட்டு லண்டன் ஒரு 8-9 வருஷம் ஆயிட்டு அண்டிய விட்டிங்கால வந்து அப்படியே போயிட்டு. அதான் என்ன நான் மாறணும்னா அதே ஞாபகம் வச்சு செய்திருக்கிறான். ஞாபகம் வச்சு மீண்டின் குழம்பு வச்சுவா. எனக்கு மீண்டின் குழம்புன்னா செம்மையா அப்படித்தான் சொன்னேன். சாச்சு அப்படித்தான் சொன்னது. சுதானா நீங்க மாறணும்னா அம்மா நான் உங்களுக்கு விருப்பம் ரெண்டும் மறக்காம இருக்கிறாங்க. அதான் சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா மறக்கல. அது 8-9 வருஷம் ஆயிட்டு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டா. எனக்கு பிடிக்குமா போய் கொண்டிருக்கான் வெளியில வெதற காட்டுங்க எவ்வளவு வணிகா இருக்குன்னு வேற இந்த ஒரு படிப்புக்காரி. நான் நினைக்கிறேன் போற போக்குல கலெக்டர் ஆயிடுவாள்னு நினைக்கிறேன். போய் ரயினை விட்டு ரங்கும் போது சூரியவம்சத்துல தேவியானி படிச்சு முடிஞ்சு ரங்குவா. அது மாதிரி தான் ரங்குவாள். நாங்க 2 பேரும் பாட்டு படிப்போம். படிப்புக்கு ரங்கும் போது கலெக்டர் தான். யாருக்கும் கலெக்டர் இல்ல, எனக்கு மனசுக்குன்னா கலெக்டர். சந்தோஷமாயிட்டா பயங்கர. தம்பி அடிக்கிறார், அடிச்சிட்டு வருவோம். அதான் தம்பி கால் பண்ணி கொண்டிருக்காரு. என்னன்னா லீவ் எடுத்து நிற்கிறார். ஒரு கிழமை அக்காவை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிருக்காரு. இல்லாட்டி அத்தான மிஸ் பண்ணிருப்பாரு. இந்த மூஞ்சி யாரு மிஸ் நம்மளும் மிஸ் பண்ணானத்தானு தான் சொல்லுவாங்க. இப்ப டூர் கடை கலைக்கிறதுக்கு அத்தானி அக்காவை கலாய்க்கிறதுக்கு சமையல கலைக்கிறதுக்கு அவன் என்னையே கணக்கெடுக்க. ஒரு கிழமை மச்சான மிஸ் பண்றேன். ஆனா நான் எல்லாம் நினைச்சதே இல்ல மச்சாரை விட பிடிக்க மாட்டேன். மனுஷன் ஒரு நாள் கூட அவனோட கோல் பண்ணி காய்ச்சது கூட இல்லை. இது வரைக்கும் அவனும் கோல் பண்ணி காய்ச்சது இல்லை. 10 வருஷத்துக்கு அதான் உண்மையான காக்கா பிடிக்கிறாங்களா. அங்கே தவிர எனக்கு அடிச்சு படிக்கல. நான் இங்கே பிடிச்சாதான் கைக்க பிடிச்சது கழிக்கிறேன். அது சரி. ஷோக்கட் வந்திருக்கணும் ஆரஞ்சு ஜூஸ். இங்கே பாருங்க, நான் பிரான்ஸ்ல இருந்து இந்த பெனங்காய் இந்த களி வாங்கி கொண்டு வந்தேன். நான் எப்படி வர போதோன்ட்டு நான் ஜோதிச்சு கொண்டு வந்தது பெனங்காய் பணியாரம் சுடுறதுக்கு. பின்னாலேயே எப்படியெல்லாம் நாங்கள் செய்ய வேணுமென்று எழுதி போட்டிருக்கணும். இங்கே பாருங்க இந்த பெனங்காய் பணியாரத்தை
உண்மையாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. எங்களோட ஒரு பெனங்காய் பணியாரம் மாதிரியே இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முதலாக பெனங்காய் பணியாரம் சுடுறபடியாக அது வந்து ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா ஷேப்பில் இருக்குது. மெட்டும்படி ஆனால் டேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இவ்வளோ கிளக்க வேணும், என்னென்ன தேங்காய் பால் கிளக்க வேணும் கொஞ்சம், மெட்டது வந்து அவிச்சமா 2 கப் அவிச்ச மாவும் சீனியும் மெட்டது தேங்காய் பாலும் தான் கலக்க சொல்லி போட்டிருந்தவே. இங்கே பாருங்க பெனங்காய் பணியாரத்தை எப்படி இருக்குண்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் கலர் கொஞ்சம் இருட்டென்னபடியாக உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. ஆனால் எங்களோட ஒரு பெனங்காய் பணியாரம் அந்த ஆரஞ்சு கலரில் நல்லா இருக்குது நீர். களி கிடைச்சா வேண்டி செய்து பாருங்க, உண்மைக்குமே நல்லா கிடக்குது. நான் முதலாக சுட்டிருக்கேன் பெனங்காய் பணியாரம்.